வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று பேரணி. மகாராஷ்டிரா, மேற்கு வங்கத்தில் வாக்காளர்கள் திருடப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வாக்காளர் ஒரு வாக்கு என்ற அடிப்படை கொள்கைக்கு ஆதரவாக மக்கள் திரள வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அழைப்பு. வாக்கு திருட்டு தொடர்பாக புகார் தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கர்நாடக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். புகாரின் போது காட்சிப்படுத்திய ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தல். பீகாரில் தகுதியுள்ள எந்த ஒரு வாக்காளரின் பெயரும் முன் அறிவிப்பின்றி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படாது. வாக்காளர் பட்டியலில் இருந்து தவறான நீக்கங்களை தடுக்க கடுமையான வழிமுறைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு. 2 மணி நேரத்திற்கும் மேலாக வானில் வட்டமடித்து அவசரமாக சென்னையில் விமானத்தை தரையிறக்கிய விமானி. கோவை விமான நிலையம் முதல் அவினாசி சாலை வரை ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. திருப்பூரில் இன்று கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தன்னுடைய அருமை நண்பர் கலைஞர் கருணாநிதி 20% இடஒதுக்கீடு அளித்தது போன்று தந்தையை மிஞ்சிய தனையனாக இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும். பூம்புகார் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ராமதாஸ் வேண்டுகோள். வரும் 17ஆம் தேதி நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு முடிவெடுக்கப்படும். திமுகவுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பதில். வன்னியர் சங்க மகளிர் சங்க மாநாட்டில் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென கடுப்பான ராமதாஸ். சத்தம் போடக்கூடாது, எதுக்கு சத்தம் போடுறீங்க என தொண்டர்களை கண்டித்தார். பூம்புகார் வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற்ற போது பெய்த இடத்தில் மழை. சேர்களை தூக்கி தலைக்கு மேல் வைத்துக் கொண்டும் தார்பாய்களை தூக்கி பிடித்துக் கொண்டு நின்ற பாமக தொண்டர்கள். சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் உரிய பாதுகாப்பை அரசு வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தொடர்ந்து 3 கொலைகள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டு வருகின்ற 13ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. எம்பி கமலஹாசனின் சங்கை அறுப்போம் என்று மிரட்டல் விடுத்த துணை நடிகர் ரவி. நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் புகார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி இன்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். வரும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு. சிங்கப்பெருமாள் கோவில் அருகே கொட்டிய மழையால் தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு. திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏரியின் உபரி நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் மக்கள் அவதி. முறையான கால்வாய் வசதி இல்லாததால் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் சிறுநீரக முறைகேடு தொடர்பாக அரசு அமைத்த விசாரணை குழு சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் வெளியீடு. 2 மருத்துவக் கல்லூரியில் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கையில் உறுதி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜை. பெண்கள் ஒரே சீருடையில் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. மக்களுக்கு சேவை செய்யவும் விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்யவே நீதிமன்றம் சட்டமன்றங்கள் செயல்படுகின்றன. பணக்காரர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அவை இல்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் கருத்து. உச்சநீதிமன்றத்தில் இன்று முதல் மூத்த வழக்கறிஞர்கள் அவசர விசாரணை கோர தடை. இளம் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக தலைமை நீதிபதி PR கவாய் அறிவிப்பு. கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸ். வாகனத்திற்கு வழி விடுமாறு வாகன ஓட்டிகளுக்கு வேண்டுதல் விடுத்து ஓடி ஓடி பணி செய்த பெண் காவல்துறை அதிகாரியின் வீடியோ வைரல். அருணாச்சல பிரதேசத்தில் தனது அழகான குரலில் தேசிய கீதம் பாடி அசத்திய சிறுமி. தேச உணர்வை பிரதிபலிக்க வைத்த வீடியோ இணையத்தில் வைரல். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு புதிய முயற்சியை கையில் எடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். அலாஸ்காவில் நடைபெறும் ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பின் போது உக்ரைன் அதிபரையும் பங்கேற்க அழைத்துள்ளதாக தகவல். எங்கள் இலக்கு காசாவை ஆக்கிரமிப்பது அல்ல, அங்குள்ள அமாஸ் அமைப்பினரை அழிப்பதுதான் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். காசாவில் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆயுதமேந்திய அமாஸ் அமைப்பினர் உள்ளதாகவும் பேச்சு. சென்னையில் நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் 491 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தலைவராக தேர்வு. எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனுக்குடன் தீர்வு கொடுப்போம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என உறுதி.